நன்மை தரும் நவக்கிரகங்கள். நவக்கிரகஸ்தல யாத்திரை சுக்கிரன். நவக்கிரகஸ்தல யாத்திரை நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு பாராட்டிய நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, இன்று மிக மிக முக்கியமான கிரகத்தை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். மனித வாழ்க்கையில் எல்லோரும் ஆசைப்படுவது எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதே ஆகும். குறிப்பாக நல்ல மனைவி, நல்ல குழந்தை, வீடு, வாகன வசதி என சொகுசான ஒரு வாழ்க்கை வாழவே அனைவரும் விரும்புவர். இது அனைத்திற்கும் காரகர் ஒருவர்தான், அவர்தான் சுக்கிரன். சென்ற வாரம் திருமணத்தடை நீங்கிட என்ன பரிகாரம் என்பதை கண்டோம். இன்று இல்லறம் நல்லறமாக அமைந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க என்ன பரிகாரம், எந்த ஆலயத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை காண இருக்கின்றோம். உலகில் இருக்கும் அனைத்து இன்பங்களையும் தருபவர் சுக்கிரன். இல்லற சுகத்திற்கு அஸ்திவாரமாக இருக்கும் ஆணின் சுக்லத்திற்கு காரகர் சுக்கிரன். ஜாதகத்தில் சுக்கிரன் நல்ல நிலையில் பலமாக இருந்தால் மட்டுமே குழந்தை பாக்கியம் கிடைக்குமாம். மேலும் சுக்கிரன் ஒரு கிரகம் மட்டுமே அதிக பலமாக இருந்தாலும் பிரச்சனை, அதே சமயம் பலமே இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை என்று கூறப்படுகிறது. அதற்கு காரணம், ஒரு சில இடங்களில் அதிக பலமாக சுக்கிரன் இருந்ததால் இளம் வயதில் ஒழுக்க குறைபாடோடு தவறான வழி செல்ல காரணமாக அமையும் என்கிறார்கள். அதே சமயம் சுக்கிரன் ஜாதகத்தில் பலம் இல்லை என்றால் இல்லறத்தில் பிரச்சனையும், குழந்தை பாக்கியம் தள்ளி போதல் அல்லது இல்லாமலும் கூட போகலாம் என்கிறார்கள். மொத்தத்தில் கணவன் மனைவி உறவு மேம்படவும், தாம்பத்தியம் சிறக்கவும், குழந்தை உடனே பிறக்கவும் சுக்கிரன் தீயஸ்தானத்தில் பாவக்கிரகங்களுடன் இணையாமல் இருக்க வேண்டுமாம். குழந்தை பாக்கியம் தள்ளிப்போக வேறென்ன காரணம்? சுமார் 40 ஆண்டுகள் முன் திருமணம் 25 வயதுக்குள் நடந்தது. குழந்தையும் பிறந்தது. 50 வயதில் எல்லாம் தாத்தா பாட்டியானார்கள். ஆனால் இன்று திருமணமே 35 வயதில்தான் பலருக்கும் நடக்கிறது. அப்படி நடந்த பின் குழந்தைக்காக பல வருடங்கள் காத்திருந்து மருத்துவம் பார்த்த பின்னரே குழந்தை பிறக்கும் நிலை உள்ளது. இந்த நிலை நீடித்தால் 2050 பலருக்கும் குழந்தையே பிறக்காது என்றொரு அதிர்ச்சி தகவலை மருத்துவ உலகம் தெரிவிக்கின்றது. இதற்கெல்லாம் முக்கிய காரணமாக சொல்லப்படுவது தவறான வாழ்க்கை முறையே என்கிறார்கள். இன்றைய அவசர யுகத்தில் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டி ஆண் பெண் இருவரும் காலை முதல் இரவு வரை ஒர்க் பிரஷரால் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் வாழ்ந்து வருவதாக சொல்கிறார்கள். குறிப்பாக ஐடி ஃபீல்டில் இது அதிகம் என்கிறார்கள். இது தவிர தவறான பழக்க வழக்கத்தாலும், முறை தவறி வாழ்வதாலும், இரவில் தூங்காமல் கண் விழித்து வேலை பார்ப்பதாலும், வாழ்வியல் மாற்றத்தாலும், சத்தை விட ருசியே பிரதானமென கண்ட நேரத்தில் கண்ட உணவை வெளியில் உண்பதாலும், ஹைபிரிட் காய்கனிகள், ஸ்டெராய்ட் தீவனத்தால் செயற்கையாக எடை ஏற்றப்படும் நான்வெஜ் உணவுகளாலும் தான் குழந்தை பிறக்க தாமதமாகிறது என்று ஒரு ஆய்வு தெரிவிக்கின்றது. சுக்கிரன் தரும் தோஷமும் பரிகாரமும். சுக்கிரன் நல்ல நிலையில் இருந்தால் மட்டுமே திருமண வாழ்க்கையில் சுகபோகங்கள் மற்றும் அகப்புற மகிழ்ச்சி கிட்டும் என்கிறார்கள். குறிப்பாக சுக்கிரன் 1, 3, 7, 11, 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்று செவ்வாய், சந்திரன், புதன், சனி, ராகு கிரகங்களுடன் சேர்ந்து இருந்தாலோ அல்லது அவை பார்த்தாலோ இளம் வயதில் ஏற்படும் தவறான நட்பால், தீய பழக்கத்தால் குழந்தை பிறக்க தாமதமாகும் என்கிறார்கள். மேலும் சுக்கிரதசை மொத்தம் 20 ஆண்டுகளாகும்.
சுக்கிரதசையே ஒருவரை குபேரராக கோடீஸ்வரராக ஆக்கும். வாழ்வில் சகல செல்வங்களையும் தந்து சமுதாயத்தில் உயர்த்தும் தசை சுக்கிரதசையே. அந்த சுக்கிரதசை இளம் வயதில் வரக்கூடாதாம். அப்படி வந்தால் அதற்கு பெயர் குட்டி சுக்கிரனாம். குட்டி சுக்கிரனில் ஒரு குழந்தை வளர்ந்தால் படிப்பில் நாட்டம் செல்லாமல் இளம் வயதில் மனதில் பல வகையான காம எண்ணங்கள் தோன்றி அதனால் தவறான பழக்கத்திற்கு அடிமையாக நேரலாம் என்கிறார்கள். குறிப்பாக செல்போன், கம்ப்யூட்டர், இன்டர்நெட், சோசியல் மீடியாவால் வாழ்வே பாழாகக்கூடும் என்கிறார்கள். அதே சமயம் 30 வயதுக்கு மேல் சுக்கிரதசை ஒருவருக்கு வரும்போது வீடு வாகன யோகம் அமைந்து வாழ்வில் நல்ல நிலையை அடைவார்கள் என்கிறார்கள். இது தவிர சுக்கிரன் ஜாதகத்தில் பாவ கிரகங்களுடன் இணைந்திருந்து சூரியனை விட்டு ஒரு ராசி தள்ளி இருந்தால் கணவன் மனைவிக்குள் இணக்கம் இருக்காதாம். பேருக்கு ஊருக்கு கணவன் மனைவியாக வாழ்வார்களாம். மேலும் செவ்வாயுடன் நீச்ச சுக்கிரன் இணைந்து இருந்தாலோ, லக்னத்திற்கு 7ல் பகை, அஸ்தங்கம், வக்ரம் அடைந்திருந்தாலோ, லக்னத்திற்கு 6, 8ல் இருந்தாலோ இல்லறம் நல்லறமாக இருக்காதாம். சரி, இதற்கு என்னதான் பரிகாரம் என்று கேட்டோம். அதற்கு வல்லுநர்கள் அளித்த பதில்கள் நேயர்கள் உங்களுக்காக. குழந்தை நல்லபடியாக உடனே பிறக்கவும், கணவன் மனைவிக்குள் நெருக்கமும் இணக்கமும் அதிகரிக்கவும், முக்கியமாக திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கவும் வெள்ளிக்கிழமை இரவில் சிவாலயத்தில் நடக்கும் பள்ளியறை பூஜையில் தவறாமல் கலந்து கொண்டு மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்து அதை படுக்கையறையில் வைத்து தூங்க வேண்டுமாம். இது தவிர தினமும் தொடர்ந்து செவ்வாழை பழம், காய்ந்த அத்திப்பழம் மற்றும் பாதாம் பாலை இரவில் தேனுடன் கலந்து குடிக்க வேண்டுமாம். எல்லாவற்றுக்கும் மேல் சுக்கிரன் தன் தோஷம் தீர வழிபட்ட ஒரு ஆலயம் உள்ளது. அந்த கோயிலுக்கு சென்றால் கட்டாயம் சுக்கிரன் சம்பந்தமான அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்கிறார்கள். அந்த கோயில் எந்த கோயில் தெரியுமா? அது கஞ்சனூர் அக்னீஸ்வரர் ஆலயம். இன்றைய யாத்திரை சுக்கிரன் பரிகார யாத்திரை. வாருங்கள் நிகழ்ச்சிக்கு செல்வோம். யார் இந்த சுக்கிரன்? மிக பெரிய சிவபக்தர் சுக்கிரன். அசுரர்களின் குரு. ஈசனை நோக்கி 1000 ஆண்டுகள் கடும் தவம் இருந்து மகா மிருத்யுஞ்சய மந்திரத்தை வரமாக பெற்றவர். வந்திருப்பது நாராயணர் என்று தெரிந்தும் தன் கண்ணே போனாலும் பரவாயில்லை என்று மகாபலியை காக்க துணிந்தவர். அவரின் வரலாற்றை இனி காணலாம். சுக்கிரன் வரலாறு. உலகம் தோன்றிய காலம் முதல் நல்லவர்களுக்கும் கெட்டவர்களுக்கும் பகை இருந்து கொண்டேதான் வருகிறது. அப்படி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் தொடர்ந்து சண்டை நடந்து வந்தது. இதில் தேவகுரு பிரகஸ்பதி தேவர்களை காத்துவர, அஞ்ஞானத்தில் கீழ்நிலையில் இருக்கும் அசுரர்களை காக்கவும் அவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வரவும் பிருகு முனிவரின் மகனான அசுரகுரு சுக்கிரன் என்கிற சுக்கிராச்சாரியார் அரும்பாடுபட்டு வந்தார். ஒரு கட்டத்தில் தேவர்கள் அசுரர்களை எல்லாம் கொன்று குவித்தனர். அதனால் அசுரகுரு சுக்கிரன் அசுரர்கள் என்றும் சாகாமல் இருக்க சிவபெருமானை நோக்கி கடும் தவம் இருந்தார். அது சாதாரண தவம் அல்ல. அந்த தவத்தில் மட்டும் சுக்கிராச்சாரியார் வெற்றி கண்டு விட்டால் அவ்வளவுதான், தேவலோகமே இருக்காது. அப்படி என்ன தவம் என்று கேட்கிறீர்களா? அது மரணத்தை வெல்லும் மகா மிருத்யுஞ்சய மந்திர ரகசியத்தை அறியும் தவம். சுக்கிரன் ஈசனை நினைத்து அன்னம், தண்ணீர், உறக்கம், வெயில், மழை, பனி, இயற்கை சீற்றம் என எதையும் பொருட்படுத்தாமல் ஓம் நமசிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை மனதுள் ஜபம் செய்து வந்தார். இதை கண்ட தேவர்கள் அச்சமுற்று எப்படியாவது இதை தடுக்க வேண்டுமே என்று ஒரு திட்டம் தீட்டினர்.
அந்த திட்டப்படி தேவேந்திரன் மகளான ஜெயந்தியை சுக்கிரனை மயக்கவும் தவத்தை கெடுக்கவும் அனுப்பி வைத்தனர். சுக்கிரன் தவம் கலையும் என்று தேவர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் நடந்த கதையோ வேறு. ஜெயந்தி தன் இளமையை கொண்டு சுக்கிரனை மயக்க நினைத்தாள். ஆனால் இறுதியில் சுக்கிரனின் சிவபக்தியால் ஈர்க்கப்பட்டு அவள் சுக்கிரனுக்கு சிஷ்யையாக மாறினாள். சுக்கிரனின் தவத்தை கலைக்க வந்தவள் சுக்கிரனுக்கு சேவை புரிந்து வந்தாள். பல ஆண்டுகள் இருந்த தவத்தின் பயனாக ஈசன் சுக்கிரன் முன் தோன்றி அவர் கேட்ட வரத்தை கொடுத்தார். ஆனால் ஒரு நிபந்தனையுடன் அருளினார். அந்த நிபந்தனைப்படி சுக்கிரன் அந்த மந்திரத்தை யாருக்கும் உபதேசமோ அல்லது சொல்லிக் கொடுக்கவோ கூடாது. நல்லவிதமாக பயன்படுத்த வேண்டும் என்று கூறி ஆசீர்வதித்தார் சிவபெருமான். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் வட்டம் கஞ்சனூரில் அமைந்துள்ளது அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கோயில். இது சுக்கிரனுக்குரிய பரிகாரத் தலமாகும். மூலவர் அக்னீஸ்வரர், அம்பாள் கற்பகாம்பாள், தல விருட்சம் பலா புரசு, தீர்த்தம் அக்னி தீர்த்தம், பராசுர தீர்த்தம் என 2 தீர்த்தங்கள் இத்தலத்தில் அமைந்துள்ளன. இவ்வூருக்கு புராணத்தில் பலாசவனம், பராசபுரம், பிரம்மபுரி, அக்னிபுரம், கம்சபுரம், முத்திபுரி என்ற பெயர்களும் உண்டு. கஞ்சமாறன் நாயனார் இவ்வூரில் பிறந்ததால் கஞ்சனூர் என்ற பெயர் வந்ததாக கூறப்படுகிறது. இத்தலம் தேவார பாடல் பெற்ற வடகரை தலங்களில் 36வது தலம். பராசர முனிவருக்கு சிவபெருமான் தாண்டவம் ஆடி முக்தியளித்த தலம். எனவே இங்குள்ள நடராஜர் முக்தி தாண்டவ மூர்த்தி என அழைக்கப்படுகிறார். அத்துடன் இத்தலத்தில்தான் பிரம்மதேவருக்காக சிவபெருமான் தன் திருமண கோலத்தை காட்டி அருளினார். தல வரலாறு. முன்னொரு சமயம் கஞ்சனூரில் வாசுதேவர் எனும் வைணவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அதற்கு சுதர்சனர் என பெயர் சூட்டினார் வாசுதேவர். பிறப்பால் வைணவராக இருந்தாலும் கூட அக்குழந்தை சிவபக்தனாக வளர்ந்தது. எப்பொழுதும் நெற்றியில் திருநீறு, கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஓதிக் கொண்டிருந்தது. பின்பு அக்னீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று இறைவனையும் இறைவியையும் தினமும் வழிபட்டு வந்தது. இது தந்தை வாசுதேவருக்கு பிடிக்கவில்லை. தந்தை வாசுதேவர் எவ்வளவோ எடுத்து கூறியும் கூட குழந்தை எதையும் கேட்கவில்லை. இதனால் உறவுக்காரர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அக்குழந்தையை பழுக்க காய்ச்சிய இரும்பு முக்காலியின் மீது அமரச் செய்தார்கள். அந்த குழந்தையும் ஓம் நமசிவாய மந்திரத்தை கூறியபடி அமர்ந்தது. என்ன ஆச்சரியம், ஒன்றுமே ஆகவில்லை. இந்த அதிசயத்தை கண்ட அனைவரும் வாயடைத்து போனர். அப்பொழுது ஒரு நாள் ஈசன் அக்குழந்தை முன் தோன்றி, அரணான என்னுடைய மனதில் நீ இடம் பிடித்ததால் இன்று முதல் உன்னை அனைவரும் அரதத்தர் என்று அழைப்பார்கள் என்று கூறி சிவதீட்சை அளித்து மறைந்தார். கோயில் அமைப்பு. கோயில் பழங்காலத்து தோற்றத்தில் அற்புதமாக காட்சி தருகிறது. கோவில் உள்ளே நுழையும் முன் 2 பக்கமும் ஏராளமான கடைகளை காண முடிகிறது. கோயிலுக்கு பரிகாரம் செய்ய வருவோர் அந்த கடைகளில் தொட்டில், மொச்சை, நெய் தீபங்கள் எல்லாம் வாங்கிவிட்டு கோயிலுக்கு வருகிறார்கள். 5 நிலை ராஜகோபுரம் அழகாக உள்ளது. கோயில் உள்ளே எந்த பக்கம் திரும்பினாலும் அற்புதமான சிற்பங்களும் தூண்களும் மிக அழகாக உள்ளன. இது
இது ஒரு பழங்காலத்து ஆலயம். இத்தலத்தில் தெற்கு வாயில் வழியாக உள்ளே வந்தால் உள்மண்டபம் உள்ளது. அங்கிருந்து பிரகாரமாக வலம் வந்து மண்டபத்தை அடைந்தால் இடதுபுறம் விநாயகர் அருள் பாலிக்கிறார். வலதுபுறம் விஸ்வநாதர் சன்னதி, அடுத்து அம்பாள் சன்னதி. உள்வாயிலை தாண்டி சுவாமி சன்னதிக்கு செல்லும் போது இடதுபுறம் விநாயகர், மயூர சுப்பிரமணியன், மகாலட்சுமி சன்னதிகள் உள்ளன. சுக்கிரனுக்கு இங்கு தனி சன்னதி உள்ளது. இங்கு சிவபெருமான் உயர்ந்த பாணத்துடன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார். இத்தல ஈசனை வேண்டிக் கொண்டால் எப்பேற்பட்ட பெண் சம்பந்தமான தோஷங்களும் விலகும் என்பது நம்பிக்கை. நம சிவாய வாழ்க, நாதம் தாழ் வாழ்க, இவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இத்தலத்தில் இருக்கும் அம்பாள் பெண்கள் குறை தீர்க்கும் கற்பக விருட்சமாக தாயாக இங்கு அருள் பாலிக்கிறாராம். மயிலையில் அருள் செய்யும் மா காளி தாயே, மயிலையில் அருள் செய்யும் மா காளி தாயே, எங்கள் மனதை மயக்கி நிற்கும் கோலவிழி நீயே, மயிலையில் அருள் செய்யும் மா காளி தாயே. தனி சன்னதிகள். எண்ணற்ற தனி சன்னதிகள் இத்திருத்தலத்தில் உள்ளன. குறிப்பாக பிரகாரங்களில் நவக்கிரக சன்னதி, நால்வர், தட்சிணாமூர்த்தி, பலாசவனேஸ்வரர், லிங்கோத்பவர், வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர், கஜலட்சுமி, பைரவர், சூரியன், சந்திரன், பாலசுப்பிரமணியன், ஆதி கற்பகாம்பாள் மற்றும் துர்க்கை அருள் பாலிக்கின்றனர். இது தவிர கம்சன் பூஜித்த லிங்கம், அக்னி பகவான் பூஜித்த லிங்கம், சந்திரன் பூஜித்த லிங்கங்கள் அனைத்தும் மிக அற்புதமாக ஒரே வரிசையில் அமைந்துள்ளன. கல்நந்தி புல் உண்ட அதிசயம். முன்னொரு சமயம் இங்கு வாழ்ந்து வந்த அந்தணர் ஒருவர் தெரியாமல் புல்கட்டை ஒரு கன்றுக்குட்டி மேல் போட்டுவிட்டதால் அந்த பசுங்கன்று பரிதாபமாக இறந்துவிட்டது. இதனால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்துவிட்டது. அதனால் அவ்வூரில் வசித்து வந்த மற்ற அந்தணர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இவரை விலக்கி வைத்தனர். இதனால் மனம் உடைந்த அந்த அந்தணர் தன் பக்கம் இருக்கும் நியாயத்தை ஹரதத்தரிடம் சென்று முறையிட்டார். எப்பொழுதும் ஓம் நமசிவாய மந்திரத்தை சொல்லும் பழக்கமுடைய அந்த அந்தணர் முறையிடும் போது பஞ்சாட்சரத்தை சொல்லியவாறே சென்றார். அதை கேட்ட ஹரதத்தர் சிவபஞ்சாட்சரத்தை சொல்லியதால் அந்த தோஷம் நீங்கிவிட்டதாக கூறினார். ஊர் மக்கள் இதை ஏற்க மறுத்தனர். ஆனால் ஹரதத்தர் அந்த அந்தணரை அழைத்து காவிரியில் நீராடிவிட்டு ஒரு கை புல் எடுத்து வந்து அதை கல்நந்தியிடம் தருமாறு கூறினார். அவரும் அப்படியே செய்தார். என்ன அதிசயம்! கல்நந்தி புல் சாப்பிட்டது. இதை கண்ட அனைவரும் தங்கள் தவறை உணர்ந்து ஹரதத்தரிடம் மன்னிப்பு கேட்டனர். புல்லை உண்ட கல்நந்தி இன்றும் ஆலயத்தில் உள்ளது. சுக்கிரன் தலம். சுக்கிரன் வழிபாடு செய்த தலங்களுள் இதுவும் ஒன்று. மகாபலியை காப்பாற்ற தன் கண்ணையே இழந்தவர் சுக்கிராச்சாரியார். எந்த துன்பம் வந்தாலும் தன்னை நம்பி வந்தவரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். இவரது அருள் பெற்ற இத்தலத்திற்கு வந்து வழிபடுவது சிறப்பு. சுக்கிரதோஷம் உள்ளவர்கள் இத்தலத்தில் சுக்கிரனுக்கு அருகில் உள்ள ஐம்பொன்னாலான சிவனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு என்று கூறப்படுகிறது. சரணம் 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 சுக்கிர பகவானே, செல்வம் நாடும் தந்தருளும் சுக்கிர பகவானே, சுக்கிரமூர்த்தி சுபமிகைவாய், வக்கிரமின்றி பரமிகத் தருவாய்,
வெள்ளிச் சுக்கிர வித்தகவேந்தி நீ அள்ளி அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே அள்ளி அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே சுக்கிர பகவானே. குழந்தை பாக்கியம் அருளும் ஸ்தலம். குழந்தை பாக்கியம் என்பது ஒரு வரம். குழந்தை இல்லாத தம்பதிகள் இத்தலம் வந்து இங்குள்ள அம்பாளையும் சிவபெருமானையும் அர்ச்சனை செய்து வழிபடுகிறார்கள். பின்னர் நெய் தீபம் ஏற்றுகிறார்கள். நீண்ட நாள் குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்கிருக்கும் தூணில் தொட்டில் கட்டி வழிபடுகிறார்கள். யாரெல்லாம் இத்தலத்திற்கு கட்டாயம் செல்ல வேண்டும்? ஜாதகத்தில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டு சுக்கிரதசா சுக்கிரபுக்தி நடந்தால் வழிபடலாம். மேலும் பரணி, பூரம், பூராடம் நட்சத்திரக்காரர்கள், ரிஷப, துலாம் லக்னக்காரர்கள் மற்றும் ரிஷப, துலாம் ராசிக்காரர்கள் இத்தலம் வந்து வழிபடலாம். சுக்கிரன் பரிகாரம். ஜாதகத்தில் சுக்கிரன் பாதிக்கப்பட்டவர்கள் சுக்கிரனுக்குரிய வெள்ளை நிறத்தில் ஆடை அணிவதாலும், வைரக்கல்லை மோதிர விரலில் அணிவதாலும், மொச்சையில் செய்த உணவை உண்பதாலும், மகாலட்சுமி அஷ்டகம் அல்லது கனகதாரா ஸ்தோத்திரம் படிப்பதாலும், மகாலட்சுமி காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதாலும் சுக்கிரன் சம்பந்தமான தோஷங்கள் விலகும் என்று கூறப்படுகிறது. மேலும் வீட்டில் அடிக்கடி நவக்கிரக ஹோமம், கணபதி ஹோமம், சுதர்சன ஹோமம் செய்வதாலும், மகேஸ்வர பூஜை எனப்படும் அதிதிகளுக்கு அன்னதானத்தை திருவண்ணாமலையில் செய்வதாலும், அனாதை சவங்களை முறையாக அடக்கம் செய்வதாலும், பூஜை நடக்காத பழங்காலத்து சிவாலயங்களுக்கு பூஜை நடக்க பொருள் உதவியோ அல்லது தீபம் ஏற்ற தொடர்ந்து எண்ணெயோ வாங்கி கொடுப்பதாலும், ஏழை எளியோருக்கும் ஊனமுற்றோருக்கும் வயதான ஆதரவற்ற முதியோர்களுக்கு உதவுவதாலும், ஆலயங்களில் உழவார பணி செய்வதாலும், பசு, நாய், மீன்கள், புறாக்கள், எறும்புகள், காகம் உள்ளிட்ட ஜீவராசிகளுக்கு உணவு கொடுப்பதாலும் நவக்கிரக தோஷங்கள் தீரும் என்பது நம்பிக்கை. பின் குறிப்பு: நவக்கிரக ஆலயங்களுக்கு பரிகாரம் செய்ய வருவோர் மற்ற கோயிலுக்கு செல்லாமல் பரிகாரம் செய்த பின் நேரே வீட்டுக்குத்தான் செல்ல வேண்டும் என்று கூறப்படுகிறது. மேலும் மூலவரை வழிபட்ட பின் பிரச்சனைகளுக்குரிய எண்ணிக்கையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுமாம். உதாரணமாக, குழந்தை பாக்கியத்துக்காக வழிபட வந்தோர் 5 நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுமாம். அதேபோல தொழிலில் வெற்றி பெற வழிபடுவோர் 10 விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டுமாம். மற்றும் திருமணம் நடக்க 7 நெய் தீபம் பஞ்சத்திரியில் ஏற்றி வழிபட வேண்டுமாம். விளக்கேற்றி வழிபட்ட பின் கட்டாயம் முடிவில் பசித்தவருக்கு அன்னதானம் செய்ய வேண்டும் என்கிறார்கள். தரிசன நேரம்: காலை 6 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் இரவு 9 மணி வரை. ஆலய முகவரி: ஸ்ரீ அக்னீஸ்வரர் கோயில், கஞ்சனூர் அஞ்சல், திருவிடைமருதூர் தாலுகா, தஞ்சை மாவட்டம் 609804. எப்படி செல்வது? இத்திருக்கோயில் கும்பகோணத்தில் இருந்து 16 கிலோமீட்டர் தூரத்திலும், சூரியனார் கோயிலில் இருந்து 2 கிலோமீட்டர் தூரத்திலும், மயிலாடுதுறையில் இருந்து 20 கிலோமீட்டர் தூரத்திலும் இத்தலம் அமைந்துள்ளது. கும்பகோணம் மற்றும் மயிலாடுதுறையில் இருந்து பேருந்து வசதிகள் உள்ளன. நவக்கிரகஸ்தல யாத்திரை நிகழ்ச்சியை பார்த்த பலரும் பலவிதமான சந்தேகங்களை எங்களிடம் தொடர்ந்து கேட்டதால் அவர்களுக்காக இந்த தகவல்கள். கும்பகோணத்தை சுற்றி இருக்கும் நவக்கிரக ஸ்தலங்கள் அனைத்தையுமே யார் வேண்டுமானால் எப்பொழுது வேண்டுமானாலும் சென்று தரிசிக்கலாம். தோஷம் இருப்பவர்கள்தான் தரிசிக்க வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது. அதே சமயம் 9 கோயில்களையும் சுற்றுலா போல ஒரே நாளில் சென்று தரிசிக்க கூடாது. பரிகாரத்திற்கு செல்பவர்கள் அந்தந்த கிரகத்திற்கு உரிய நாளில் அல்லது ஓரையில் சென்று வழிபடுவது சிறப்பு. ராகு கேது கிரக பரிகாரத்திற்கு செல்பவர்கள் ராகுவை ராகு காலத்திலும் கேதுவை யமகண்ட நேரத்திலும் சென்று வழிபடலாம். எத்தனை செல்வம் இருந்தால் என்ன, மழலை செல்வத்திற்கு ஈடாகுமா? அதனால் நம்பிக்கையுடன் அக்னீஸ்வரரை வழிபட்டு வாருங்கள். நிச்சயம் உங்கள் வேண்டுதல் பலிதமாகும்.
நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் மேலான கருத்துக்களை 8993936611 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாகவோ இப்பொழுதே தொடர்பு கொண்டு தெரியப்படுத்தலாம். நன்மை தரும் நவக்கிரகங்கள் நவக்கிரகஸ்தல யாத்திரை சுக்ரன்.